செல்போன் என்பது சார்ஜ் இருக்கும் வரை, Facebook வாட்ஸ்அப் எல்லாம் ஆன்லைனில் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என் விவசாயம் மட்டுமே. நீங்கள் சாமிக்கு தீச்சட்டி எடுத்து வேண்டினாலும் சோறு போடாது. விவசாயி மண்வெட்டி எடுத்தால்தான் உன் பசியை தீர்க்க முடியும். ஒரு நாள் அரசனும் ஆண்டியாவான், வரும் நாள் உழவனும் அரசனாவான். வீழ்வது நாவாக இருந்தாலும் வெல்வது விவசாயமாக இருக்கட்டும். இங்க நாளுக்கு நாள் கட்சிகள் முளைத்துக் கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் தலைவர்கள் முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் மக்கள், அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய வளர்ச்சி இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. என் தேசத்தில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆவார், என் தேசத்தில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார், என் தேசத்தில் ஒருவர் மந்திரி ஆவார். ஆனால் கடைசி வரை மனிதராக போவதில்லை. எங்களுடைய பெண்களின் வாழ்வை எடுத்துக்கொண்டால், வீட்டுக்காரியின் வேலை சிரிந்தால் வேலைக்காரிக்கு 4 அறிக்கைகள் என்ற நிலையில் தான் இன்றைய பெண்கள் நிலை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பறவைகளும் விலங்குகளும் தங்களுடைய எல்லை கோடுகளை கடந்து வாழலாம். பறவைகளுக்கு பாஸ்போர்ட் இல்லை, விலங்குகளுக்கு விசா இல்லை. ஆனால் பகுத்தறை உள்ள இந்த மனித ஜாதிக்கு படுக்க போனால் உறக்கம் இல்லை. அல்லாவின் சின்னம் இதுவென்று குல்லா அணிந்து கொள்கிறார்கள், இயேசுவின் சின்னம் இதுவென்று சிலுவை அணிந்து கொள்கிறார்கள், இந்துவின் சின்னம் இதுவென்று திருநீர் அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் மனிதன் என்பதையும் மறந்து போகிறார்கள். உங்களை இந்துவே எழுந்து வா, முஸ்லிமே முழங்கி வா, கிறிஸ்தவனே சேர்ந்து வா என்று அழைக்காமல் மனிதனே எழுந்து வா, மானிட படைக்கவா. உன் பாதங்கள் நடக்க தொடங்கினால் பாதைகள் மறைவதில்லை என்று கூறி எதிர்பார்ப்பை அடைகாத்து ஏமாற்றத்தையே குஞ்சு பொறுத்து வாழ்கின்ற கூவல்கள் முடிவுக்காக மட்டுமல்ல, உங்கள் முடிவுக்காகவும் தான். உங்கள் முகங்களில் உங்களை பார்க்கவில்லை, உங்கள் முகங்களில் 93 வயது வரை மூத்திர சட்டியை கையிலேந்து போராடிய எங்கள் வெளிச்சம் தந்தை பெரியார் அவர்களை உங்கள் முகங்களில் பார்க்கிறேன். கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருந்திருப்பார். கருணையுற்றிருந்ததால் உலக குழந்தைகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களை உங்கள் முகங்களில் பார்க்கிறேன். தம் வாழ்நாள் முழுவதையும் அகிம்சை வழியிலேயே கழித்த நம் தேசப்பிதா காந்தி அவர்களை உங்கள் முகங்களில் பார்க்கிறேன். ஆதிக்க சனாதனங்களை அடியோடு அடித்து நொறுக்கிய எங்கள் அம்பேத்கரின் திருமுகத்தை உங்கள் ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய தந்தை பெரியாரு